திருமாவளவன் அண்ணன் தான் வந்து பிரசவம் பார்த்தாரானலாம் ஒரு கேள்வியை பதிலடியா வைக்கிறாரு. இது எல்லாமே சீமான் அவர்களே, உங்களை முத வந்து அரசியல பிரசவம் பார்த்தவர் எழுச்சி தமிழர். முதல் மேடை உங்களுக்கு அரசியல் மேடை கொடுத்தது எங்க? விடுதலை சிறுத்தையுடைய மேடை. உங்களால் மறக்க முடியுமா? இன்னமும் இளைஞர்கள் நடத்திய அந்த வாட்ஸ்அப் அந்த காலகட்டத்தில், கொரோனா காலத்தில் ஃபேஸ்புக் நடத்தின ஒரு கருத்தரங்களை கலந்து கொண்டவர்கள் நீங்கள். அப்போ உங்களை உண்மையை நாங்கள் தான் பிரசவம் பார்த்தோம். நல்ல குழந்தையா இருப்பேன்னு பார்த்தோம். கடைசி நீ இப்படி சவளப்பிள்ளையா இருப்பேன்னு யாரு கண்டா? சவளப்பிள்ளையா இருக்கிறே. அதை கூட மறுக்கிறாங்களா சார்? இப்போ நாம் தமிழர் கட்சியினர் எல்லாம் நீங்க இதை சொல்லும் போதே இந்த கருத்தை முன்வைக்கிறீங்க, நாங்க தான் உங்க முதல்ல மேடை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. அவர் முதல்ல இருந்தே இதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நிறைய மேடைகள்ல பேசியிருக்கிறாரு. அதுல ஒரு மேடை முதலில் தந்தை பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசினார். முதலில் அதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேச்சாளராக பல மேடைகளுக்கு சென்றிருக்கிறார். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. எங்கள் மேடையில் மட்டும்தாப்பா வந்தேன், நான் தான்ப்பா உங்களுக்கு மேடை போட்டு கொடுத்தோம்னு எங்கள் கட்சிக்காரன் யாரும் சொல்லலை. நாங்கள் உங்களை அங்கீகாரம் பண்ணணும். எப்படி அங்கீகாரம் பண்ணணும்னா, தமிழ் தேசியம்ன்ற கொள்கையில் நீ அங்கங்கே போய் பேச்சாளராக வந்து நீ பேசியிருக்கலாம். திமுக பேசியிருக்கிற, திமுகவுடைய தலைமை கழகமே அறிவிச்சாலும் உன் பேர் இருக்குது. நான் இப்போ கூட எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பல மேடை நீ பேசியிருக்கலாம். பெரியாருடைய கோட்பாடுகளில் தமிழ்நாடு பூரா நீ போய் பேசின, எங்களுக்கு தெரியும். அது வேற பிரச்சனை. உனக்கு தமிழ் தேசியம் என்ற அந்த மேடையில் ஏற்றியது விடுதலை சிறுத்தை. அது வரலாறு.